14,000 அடியிலிருந்து குதிக்கணும். இதுக்காக பயன்படுத்துகிற விமானமும் அநியாயத்துக்கு பழசு. விமானத்துக்குள்ளே உட்கார முடியாத அளவுக்கு பயங்கர சத்தம் வேறு. அதில் உட்கார்றதை விட குதிச்சிடுறதே நல்லதுன்னு தோணுச்சு. அமெரிக்க நாட்டில் இண்டியானாங்கிற ஊரில் இது நடந்தது. விமானத்தில் பறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிளப்பை சுற்றி வந்து அவங்களோட புகைப்படங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கிளப்பை 30 வருஷமாக ரொம்ப நல்ல விதத்தில் நடத்திட்டு வரதா என்கிட்ட சொன்னாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு கேட்டேன். 17 பேர் தான் சொன்னாங்க. கடந்த 30 வருஷத்தில் 17 பேர் இறந்துருக்காங்க. 18வது ஆளாக நான் கூட இன்றைக்கி இறந்து போக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு வேணால் இது நடக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து பைலட்டும் லேட்டாக வந்து அவசரமாக அவரோட சூட்டை போட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையும் கொஞ்சம் பதட்டமாக பண்ணார். எனக்கு என்னென்னா, பேராஷூட்டை மாட்டி விடுறவரே லேட்டாக வந்ததும் பதட்டமாக இருக்கிறதும் நல்ல சகனமாக தெரியல. ஏன்னா ஆகாயத்திலேருந்து எந்த உத்தரவாதமும் இல்லாமல் குதிக்க போகிறோம். நம்ம முதுகில் பேராஷூட் இருந்தாலும் 100% ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு தெரியாது. ஒரு வேளை கடைசி நேரத்தில் பட்டன் ஒர்க் ஆகலைன்னா இது செம்ம த்ரில் தான். ஆனால் உயிரையே பணைய வைக்கணும். அவங்க போட்ட ஒரு முடிச்ச கூட இழுத்து பார்த்து சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எப்படி குதிப்பீங்க? ஸோ நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாட்டை கட்டினவங்க சரியாக தான் கட்டியிருப்பாங்கன்னு குருட்டுத்தனமாக நம்பணும். அவரே வாழ்க்கையில் முதல் முறையாக இப்போ தான் நாட்டை போடுறாரா என்னவோ. $14,000 அடியிலிருந்து குதிக்கணும். இதுக்காக பயன்படுத்துகிற விமானமும் அநியாயத்துக்கு பழசு. விமானத்துக்குள்ளே உட்கார முடியாத அளவுக்கு பயங்கர சத்தம் வேறு. அதில் உட்கார்றதை விட குதிச்சிடுறதே நல்லதுன்னு தோணுச்சு.